வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெனியும் கோபியும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கோபி ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறாரு. இப்போ வாசல்ல பாக்கியா வரத பார்த்த உடனே உன்னோட கிளாஸ்மேட் யாரோ வந்திருக்கிறாங்க போல, போய் பேசு ஜெனி அப்படின்னு சொல்றாரு. ஜெனிட்ட பாக்கியா வந்து பேசுறாங்க. ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. அப்பதான் அது பாக்கியானே புரிய வருது கோபிக்கு. கேன்டீன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா ஆன்ட்டி அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. அந்த வேலை முடிஞ்சிருச்சுமா, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. பாக்கியாவும் ஜெனியும் இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. கோபி மனசுல நினைக்கிறாரு, என்னடா கோபி உலகமே தலைகீழா மாறின மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. பாக்கியா என்னடானா தலைமுடியை விரிச்சு ஸ்டைலா நடந்து போறா, அதுக்கப்புறம் கார் ஓட்ட கத்துக்கிறா, இப்போ என்னடானா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. மாடர்ன் மங்கை மாதிரி மாறிட்டாலே, இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இவ தான் சந்தோஷமா இருக்கிறா, நான் நடு வீட்டில் குடிச்சிட்டு போதையில் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு புலம்புறாரு. அட்லீஸ்ட் அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. பாக்கியா கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ராதிகா வராங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வச்சு புதுசாக பேன் வாங்கி அவங்க தனியாக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே செல்வி வேகமாக பாக்கியா மாமியாரை போய் கூப்பிட்டுட்டு வராங்க. உன்னதான் இங்கே இருக்கிற எந்த பொருளும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட மாமியார் ராதிகாட்ட. இதெல்லாம் என்னோட பொருளத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னை அத்தனை கூப்பிடாத அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் நீங்கள் என்னோட அத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. செல்வி சொல்றாங்க, எல்லாருமே காய்கறியை வெட்டினதுக்கு அப்புறம் தான் அடுப்புல பாத்திரத்தை வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் பாத்திரத்தை வச்சதுக்கு அப்புறம்ல காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சமைச்சு அப்படிதான் சாப்பிட போறாங்களோ அப்படின்னு சொல்றாங்க செல்வி. கேன்டீன்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கும்லக்கா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. என்ன ஜாட மாடையா என்னை பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. பாத்திரம் கருக போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேலை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க செல்வி. கோபி ரூமுக்கு இனியா போறாங்க. என்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தையா இனியா, வா இனியா அப்படின்னு சந்தோஷமா கூப்பிடுறாரு கோபி. ஷெல்ஃப்ல என்னோட புக் இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. டேடி இங்க இருக்கிறதே உனக்காக தான் இனியா, நீ அங்க இருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, அப்புறம் ஏதோ சின்ன பிரச்சனைக்காக நீ சண்டை போட்டு இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க மட்டும் தானே டேடி வந்திருக்கணும், அவங்களையும் எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. நம்ம நாளைக்கு ஷாப்பிங் போகலாமா, நான் உனக்கு புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இந்த டைமில் ராதிகாவுமே இப்போ உள்ளே வராங்க. நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போகலாம் டாடி, நம்ம 2 பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா அங்கேருந்து போயிடுறாங்க. என் பொண்ணு இனியா என்கிட்ட வந்து எவ்வளோ பாசமாக பேசிட்டு போகிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ராதிகா சொல்கிறாங்க, அவள் என்கிட்ட பேசவே இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டு இருக்க வேண்டியதானே, என்னை பார்த்தது எதுக்காக அவள் அங்கேருந்து போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. பாவம் அவ குழந்தை, இதை பத்திலாம் பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு கோபி. ஆனா மயு நம்ம 2 பேர்ட்டையும் ஒரே மாதிரி தானே பேசுறா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. மயு வேற இனியா வேற அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்களுக்கு எப்பவுமே இனியா தான் ஸ்பெஷல் அப்படின்னு கோவப்படுறாங்க ராதிகா. ராதிகா சொல்றாங்க, உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு போய் பாத்திரம்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சமைச்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீயே ஊட்டி விடு ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. சப்பாத்தியை ஊட்டி விடுறாங்க ராதிகா. சாப்பிட்ட உடனே அவருக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது. இருந்தாலுமே ராதிகாட்ட தேவாமிர்த மாதிரி இருக்கு அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்ததா ராதிகா நைட்டு தூங்காம மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் தூங்கலையா ராதிகா அப்படின்னு கோபி கேட்கிறாரு. மயு மிஸ் யூன்னு மெசேஜ் அடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ஆப்போசிட்ல தான் இருக்கிறா, இருந்தாலும் நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீ பேசாம கிளம்பி போயிரு ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகா உடனே கோபிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை எப்ப பார்த்தாலும் துரத்துறதுலே தான் இருக்கிறீங்க, நான் அங்க போயிட்டேன்னா பாக்கியா கூட கண்டிப்பா உங்க அம்மா உங்களை சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கும் எனக்கும் தான் ஒண்ணுமில்லன்னு ஆயிடுச்சுல, டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க தான் அப்படி சொல்றீங்க கோபி, ஆனா வீட்டுல இருக்கிற உங்க அம்மால இருந்து வேலைக்காரி வரைக்கும் என்ன திட்டிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆனா நீங்க எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.